முகநூல் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். சில நண்பர்கள் என்னிடம் கர்மாவை பற்றி சொல்லுங்களேன் சொன்னார்கள். இந்த முகநூலூடாக இலங்கையை மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பேசும் உறவுகளும் கண்கலங்கி என்னிடம் பேசினார்கள். நீங்கள் சொன்ன கருத்துக்கள் என் வாழ்க்கைக்கு அவ்வளவு உதவியாக இருக்கின்றது தேரர் அவர்களே. இவ்வளவு காலம் நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? இப்போவாவது உங்களுடைய கருத்துக்கள் வெளியிலே வந்தது. யாரு எது சொன்னாலும் பரவாயில்லை, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு பல லட்சம் பேர் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அருமை மிக்க நன்றியை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன். அன்பார்ந்த முகநூல் உறவுகளே, கர்மா என்றால் என்ன? விதி. விதி என்றால் என்ன? நாங்கள் என்ன செய்கின்றோமோ அது மறுபடியும் எமக்கே வந்து சேரும். நாங்கள் என்ன சிந்தித்தோமோ அதுவே என் வாழ்க்கைக்கு வந்து சேரும். எதை விதைத்தோமோ அதுவே எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து சேரும். கர்மா என்றால் என்ன? பௌத்த தர்மத்தின்படி, கௌதம் புத்தவான் போதித்ததின்படி, இந்த ஆன்மாவுக்கு மீண்டும் ஒரு பிறவி இருக்கின்றது. உடம்பு பூமிக்கு உரமாகும், ஆத்மா எங்கே போகும்? நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளால் இன்னொருவரை அழுக வைத்தால் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அழுக வேண்டிதான் வரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிறரை கோபமாக பார்த்து சபித்தால் உங்களையும் கோபமாக பார்த்து சபிப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்னென்ன எதை நினைத்து செயல்படுகின்றீர்களோ அதுவே மீண்டும் வரும். ஆனால் மனிதன் மனிதனுக்கு தீங்கு செய்துவிட்டு இறைவனை அடைய பிரார்த்தனை செய்கின்றான். மனிதன் மனிதனுக்கு கெடுதல் நினைத்துவிட்டு சொர்க்கம் போக நினைக்கின்றான். மனிதன் மனிதனுக்கே தவறுகளை செய்துவிட்டு நான் கைலாசம் போக வேண்டும் என்று நினைக்கின்றான். மனிதனே இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய தவறுகள், அநியாயங்கள், பிழைகள் எல்லாம் செய்துவிட்டு இன்னொரு மனிதனுடைய மனதை முழுமையாக நோகடித்துவிட்டு மோட்சம் அடைவதற்கு நினைக்கின்றான். நடைபெறுமா? மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்து அவன் இறைவனை அடைய முடியுமா? சொர்க்கம் கிடைக்குமா? ஒருபோதும் கிடைக்காது. எமக்கு ஏதேனும் நடக்கும் போது எந்த மதங்களும் எம்மை காப்பாற்றாது, எந்த சமயமும் எங்களை காப்பாற்றாது. தர்மம் எம்மை காப்பாற்றும், மார்க்கம் எம்மை காப்பாற்றும். ஆனால் கர்மா, நாம் எதை செய்கின்றோமோ அதுவே எம் வாழ்க்கைக்கு வந்து சேர்ந்துவிடும், தீர்மானித்துவிடும். தண்டனைகள் உரிய நேரத்தில் கிடைக்கும். அடுத்தவர்களுக்கு கெட்டது நினைத்தால், அடுத்தவர்களை தவறாக பார்த்தால், அடுத்தவர்களின் மனதை நோகடித்தால், அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் நாம் விளையாடினால் ஒரு நாளைக்குள் அந்த தண்டனைகள் எமக்கு கிடைக்கலாம். ஒரு மாசம் போகலாம், ஒரு வருடம் போகலாம், 10 வருடம் போகலாம். ஆனால் அனுபவித்தே தீர வேண்டும். இதுவே கர்மா. அன்பார்ந்த முகநூல் உறவுகளே, நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விடயமாக இருக்கலாம், தீய விடயமாக இருக்கலாம், மாட்டு வண்டியின் சக்கரம் எப்படியெல்லாம் சுத்தி கொண்டு இருக்கின்றதோ அதன்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் நன்மையும் தீமையும் உங்களை சுற்றி கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கும். இதை சுத்துவதை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் கிடைத்த அரிது இந்த மனித பிறவியில் 6வது அறிவு கிடைத்தது சிந்தித்து யோசித்து செயல்படுவதற்காக மட்டுமே.
அப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்மாவை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் மாட்டு வண்டியின் சக்கரம் சுத்துவது போல் எம்மை தொடரும் நன்மையும் தீமையும் நிறுத்த வேண்டுமாக இருந்தால் ஆன்மா மோட்சம் அடைய வேண்டும், சொர்க்கம் போய் சேர வேண்டும், விமோச்சனம் அடைய வேண்டும், மறுபிறவி எடுக்காமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மாட்டு வண்டி சக்கரம் சுத்துவதை நிறுத்த முடியும், உங்களை சுற்றி வரக்கூடிய கர்மாவையும் நிறுத்த முடியும். விதி என்றொன்று இருக்கின்றது, அதை யாராலையும் மாற்ற முடியாது. கௌதம புத்த பகவானுடைய வாழ்க்கையில் விதி விளையாடியது. தன்னுடைய மச்சினனே தன்னுக்கு கல்லை புரட்டி, பாறாங்கல்லை புரட்டி புத்தனை கொன்று நான் புத்தனாக வேண்டும் என்று நினைத்தவர். ஆனால் இறுதியாக புத்தனை பார்க்க கிடைக்கவில்லை. அவர் செய்த பாவம் பூமியை பிளந்து அவர் போய்விட்டார். கிருஷ்ண பரமாத்மா வாழ்க்கையிலும் விதி விளையாடியது. எப்படி கடவுளாக இருந்தாலும் கிருஷ்ணராக இருந்தாலும் பஞ்ச பாண்டவர்கள் யுத்தம் நடத்தும் போது தேரோட்டியாக இருக்க வேண்டியது மகாவிஷ்ணு என்றே விதி விளையாடியது. யுத்தம் நடக்கும் போது உதவியாக தேரோட்டியாக இருந்தது மகாவிஷ்ணு, கடவுள் அல்லவா? அவர்களாலையும் மகாபாரதத்திலே பஞ்ச பாண்டவர்களுடைய யுத்தத்தை நிறுத்த முடியாமல் போனது. இயேசுநாதரை எடுத்துக்கொள்ளலாம். விதி எப்படி அவர் வாழ்க்கையில் விளையாடியது. உலகத்துக்கு பிறந்த நல்ல மகான், நல்ல தர்மத்தை போதித்தவர், கருணையுள்ளம் கொண்டவர், அன்பு உள்ளம் கொண்டவர். விதி விளையாடியது கூட இருந்தவர்களாலேயே அவர் அங்கே சிலுவையிலே அறையப்பட்டார். அந்த நேரமும் அவர் சொல்லுகின்றார், நான் தேவன் அல்ல, தேவனே இவர்களையும் மன்னிப்பாயாக என்று சொல்லி. அண்ணல் முகமது நபி அவர்களுடைய வாழ்க்கையில் விதி எப்படி விளையாடியது தெரியுமா? தன் போதித்த தர்மத்தை தன்னுடைய சித்தப்பாவே கேட்கவில்லை, தன்னுடைய சித்தப்பாவே மார்க்கத்துக்கு வரவில்லை. வீட்டை கூட்டி ஒரு பெண் தன் தலையிலே குப்பையை கொட்டினார். அதன் பிறகு அவருக்கும் அதிகமாக ஆயுள் எடுத்து வாழ முடியாமல் போனது. எனக்கு தெரிந்த அளவுக்கு, இது சரியா பிழையா என்று தெரியவில்லை, தெரிந்த அளவுக்கு முகமது நபி அவர்களும் 60 வயதிலே காலம் சென்றார் என்று மார்க்கங்கள், தர்மங்கள், புராணங்கள் சொல்லுகின்றது. அன்பு தமிழ் பேசும் உறவுகளே, உலகத்துக்கு தோன்றிய மகான்களுடைய வாழ்க்கையிலும் விதி விளையாடி இருந்தால் சாதாரண மனிதர்கள் நாங்கள் எம் வாழ்க்கையில் விதி எப்படி விளையாடும் மாற்ற முடியுமா? தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கர்மாவை, விதியை எந்த பூஜையால் மாற்ற முடியும்? எந்த பிரார்த்தனையால் மாற்ற முடியும்? எந்த தொழுகையில் மாற்ற முடியும்? வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு போய் விதியை மாற்ற முடியுமா? வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு சென்று மாற்ற முடியுமா? பௌர்ணமி அன்றைக்கு விகாரைக்கு சென்று மாற்ற முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு சென்று உன் விதியை, கர்மாவை மாற்ற முடியுமா? தடுக்க முடியுமா? முடியாது. இதிலிருந்து நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். மனிதனாக பிறந்த நீங்கள் மனிதனுக்கு எந்த தீயும் செய்து விடாதீர்கள், எந்த கெட்டதும் செய்யாதீர்கள், எந்த தீங்கும் செய்யாதீர்கள். இன்னொரு மனிதனை பார்த்து விரல் நீட்டி அவனுடைய பிழையை சொல்லும் அளவுக்கு நாம் நல்லவர்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளத்தையும் போதிக்கக்கூடிய தேரராகிய நானும் நல்லவர் என்று சொல்ல வரவில்லை. ஏதோ துறவரத்தில் ஒவ்வொரு படியாக போய்க் கொண்டிருக்கின்றோம். எனக்கு தெரிஞ்ச விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன், அவ்வளவுதான். கர்மா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எதை விதைத்தாயோ அதை அறுவடை செய்வதற்கு நீர் தயாராக வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள், கேட்டு பாருங்கள். பிடித்திருந்தால் மனதுக்கு எப்படி என்பதை கீழே எழுதிவிடுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். வாழும் போது வாழ்த்துவோம், வாழும் போது என் மரணத்தை அழகுபடுத்தி செல்லுவோம். நன்றி.